நற்றுணையாவது நம சிவாயவே. கணித தேர்வுகளில் நல்லபடியாக ஒருவர் வெற்றி பெற வேண்டும். மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு கணிதம் அப்படின்னாவே கணக்குங்கிற போது ஒரு பயம் வந்துடுது. அது நிறையா ஃபார்முலாஸு, ஈக்குவேஷன்ஸு, அல்ஜிப்ரா இது மாதிரி நிறைய வருதுங்க. ஒரு பயப்படக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு அந்த பயத்தையெல்லாம் போக்கி கணிதத்தில் நல்ல ஒரு திறமை அவங்களுக்கு அதிகரித்து கொடுக்குவதற்குன்னு ஒரு சில இடங்கள் நம்ம தெய்வ வழிபாடை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆலயங்களுக்கு நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்து வழிபாடு செய்கின்ற போது அந்த மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கணிதத்தின் மீது ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு பெருகி கொடுக்கும். அதே போல் போட்டித் தேர்வுகள், இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிறாங்க, +2 முடிஞ்சிட்டு அடுத்தது காலேஜுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. ஒரு சில இடங்கள் அது மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியான போட்டித் தேர்வுகள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அந்த போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதற்காகவும் ஒரு சில ஆலயங்கள் பரிகார ஸ்தலங்களாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதில் முதன்மையாக இந்த கணித திறமைன்னு சொல்லக்கூடிய இந்த மேக்ஸ் கண்டாலே கசப்பாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மற்ற லாங்குவேஜ் மற்ற சப்ஜெக்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. மேக்ஸ் அப்படிங்கிற போது பயந்து சரியாக படிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற போது அந்த கணித திறமை அதிகரிப்பதற்கு புதன் அப்படிங்கிற கிரகத்துடைய உதவியை பலப்படுத்தக்கூடியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாமக்கல்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். நாமக்கல் ஆஞ்சநேயருங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு ஊர். அப்படிங்கிற போது அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு எதிரிலே இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தில் நாமகிரி தாயாரோட சன்னதி இருக்குது. அந்த நாமகிரி தாயார் சன்னதிக்கு நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும். ஒரு புதன்கிழமை அன்றைக்கி அழைச்சிட்டு போனால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா குழந்தைகளோட ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வந்தாலும் சரி, அல்லது மற்ற நாட்களில் போகிறோம் அப்படின்னா புதன் ஹோரையாக இருக்க வேண்டும். அது நம்ம பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம், காலண்டர் கூட பின்னால் வந்து கொடுத்துருப்பாங்க. புதன் ஹோரை அல்லது புதன் கிழமைகள் அல்லது அந்த குழந்தைங்க பிறந்த நட்சத்திர நாட்கள், இது மாதிரி நாட்களில் போய் இந்த நாமகிரி தாயாரை வந்து வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது கணக்கில் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு அந்த எழுதிக்கூடி அதை படித்து மனசில் பதிய வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறைய பேருக்கு இருந்தாலும் எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்போது தடுமாற்றம் வரும். ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில தடுமாற்றங்கள்லாம் வருது. அந்த தடுமாற்றங்கள்லாம் நீங்கி அது பயத்தெல்லாம் போக்கி ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குற போது அந்த மேக்ஸ் வந்து வேகமாக அந்த எக்ஸாமில் எழுதக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தேர்வை எழுதி முடிக்கிறதுக்கான ஒரு உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அம்பாள் தாயார் நிச்சயமாக உதவி செய்வார். நாமகிரி தாயார் கணித மேதை ராமானுஜருக்கு அருளியவள். இதற்கென்று பிரத்யேகமாக சிறப்பான ஸ்லோகமும் இருக்குது. அந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்போம், நீங்கள் அதை படிக்கலாம். அந்த ஸ்லோகத்தை குறைஞ்சது 12 முறை தினமுமே சொல்லிட்டு வரலாம். காலையில் 12 முறை, சாயங்காலம் 12 முறை சொல்லிட்டு வரும்போது கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் போகும். அதை பார்த்து வெறுக்கக்கூடிய கல்லூரி அல்லது பள்ளி மாணவர்கள் கூட ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அது மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு நம்பிக்கையும் ஆர்வமும் அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த பயத்தை போக்கி கணிதத்தில் அதிகமான ஒரு திறன் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எந்த தேர்விலையும் மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. நம்ம நிறையா பழகக்கூட வேண்டும், போட்டு பார்க்க வேண்டும், பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ப்ராப்ளம்ஸை எழுதி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த வழிபாடுகள் செய்கின்ற போது நிச்சயமாக அது உதவிகரமாக ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். இந்த தாயாருக்கு புதன்கிழமை நாளாக பார்த்து தரிசனம் பண்ணலாம், அல்லது வெள்ளிக்கிழமை நாள் கூட நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். தாமரை மலர், வெண்தாமரை அல்லது செந்தாமரை மலர், அந்த தாயாருக்கு தாமரை மலரை சாற்றி நெய் தீபம் ஏற்றணும். பசு நெய் வாங்கி உள்ளே கொடுத்து அப்படின்னா கருவறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் வந்து அணையா தீபத்தில் கொஞ்சம் நெய் வந்து ஊற்றி கொஞ்சம் அவர்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். அப்போ ஞானத்தை தரக்கூடியது அந்த நெய். அப்போது தமசோமா ஜோதிர்கமய என்று சொல்வதை போல இருளிலின்று எம்மை ஒளிக்கு அழைத்து செல்வீரா என்ற சரஸ்வதி தேவிக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மையான ஒரு அர்த்தமுள்ள அந்த மந்திரத்தை போல நம்முடைய மன இருளே இருக்கக்கூடிய அந்த அறியாமையை போக்கி கணிதம் மட்டுமல்லாமல் அனைத்து தேர்வுகளிலுமே நமக்கு ஒரு நல்ல வகையில் ஒரு வெற்றி பெறுவதற்கும் இந்த வழிபாடு மிக பிரத்யேகமாக இதற்கென்று அமையப்பெற்றக்கூடிய இந்த ஆலயத்தில் நாமகிரி தாயாரை சென்று தரிசிப்பதன் மூலமாக நமக்கு எளிதில் நாம் நினைத்ததை சாதித்து கணித தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வழிபாடாகும். அடுத்தது இரண்டாவதாக துடையூர் விஷமங்களேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இது எதற்காகனா போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பதற்கு அப்படிங்கிறதுக்காகவே குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. திருச்சியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் போகிற வழியில் திருவாசி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது துடையூர் விஷமங்களேஸ்வரர். ஒரு காவிரி கரை ஓரத்தில் ஒரு பகுதியில் இது ஒரு ஓரமாக இருக்கும். இந்த ஆலயம் வந்து மிக பழமையானது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் சரஸ்வதி தேவியும் நம்ம வழிபாடு செய்யணும். என்னைக்கு வியாழக்கிழமையில் தரிசனம் செய்து ரொம்ப சிறப்பு. எல்லா இடத்துலையும் கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி தேவி வீணையோடு காட்சி தருவாங்க. ஆனால் இந்த இடத்துல சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தருவார். அதே போல் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வீணையோடு காட்சி தருவார்.
இந்த தட்சிணாமூர்த்திக்கு சிகிதண்டல வீணா தட்சிணாமூர்த்தினே ஒரு பெயர். அப்போது கண் நரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் இருந்தால் அடிக்கடி படிச்சுட்டே இருக்கு, கண்ணெலாம் எரிச்சலாக இருக்குது, ரொம்ப நேரம் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயோ அல்லது மொபைலோ ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காங்க, கண் கோளாறுகள் ஏற்படுறாலும் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த தட்சிணாமூர்த்திக்கு உண்டு. அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண் அப்படிங்கிற அறிவு கண்ணும் தொடங்கும், புறக்கண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோளாறுகளும் நீக்கும், படிப்பில் வரக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்கு அதிகரிக்கும். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், ஒரே சாமிக்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது. இது எங்கே கிடைக்கும்? துடையர் விஷமங்கலேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய அந்த வீணாதர தட்சிணாமூர்த்தி கிட்ட நம்ம தரிசனம் பண்ணோம்னா கிடைக்கும். ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து போய் இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான சரஸ்வதி தேவின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பிகைக்கு நம்ம வெள்ளை நிறுத்தக்கூடிய மலர் மாலை அப்படிங்கிறது கொடுக்கலாம். வெண்தாமரை புஷ்பம் சரஸ்வதிக்கு வைக்கலாம். அதேமாதிரி தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்மங்கி மாலை போடலாம். அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ மாலை, அதை அப்படியும் இல்லைன்னா மஞ்சள் நிறக்கூடிய அரளிப்பூ மாலை. இது மாதிரியான வெண்மை அல்லது மஞ்சள் நிறம், இந்த குருவுக்கு விசேஷமானது மஞ்சள் நிறம். வெண்மை அப்படிங்கிறது மன தூய்மையை குறிக்கிறது. அது மட்டும் அல்லாமல் கிராஸ்பிங் பவனை கற்றறியக்கூடிய ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு தன்மைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த மலர்களை இந்த இறைவனுக்கு நம்ம சாற்றி வெண்மை நிறக்கூடிய இந்த தேங்காய் சாதம், அப்படி இல்லைன்னா வெண்பொங்கல், இதை நைவேத்தியமாக நம்ம இந்த தாயாருக்கு சரஸ்வதி தேவிக்கும் இந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்ம செய்யணும். வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை எங்களால் போக முடியும்னா நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ வெகு சீக்கிரத்தில் இது போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்க தேர்வுகள் எழுதிட்டு வரலாம். நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அது மட்டும் அல்லாமல் தேனால் அபிஷேகம் செய்யணும். இந்த 2 சாமிக்கு காலையில் நேரத்தில் போனோம்னா தேன் அபிஷேகம் செய்வாங்க. வியாழக்கிழமையில் சிறப்பான முறையில் நிறைய பேர் அங்கே வந்துட்டுருக்காங்க. தேன், சுத்தமான தேன் நம்ம வாங்கிட்டு போனோம்னா தட்சிணாமூர்த்திக்கும் சரஸ்வதிக்கும் அந்த தேனில் அபிஷேகம் பண்ணி நமக்கு தருவாங்க. அதை தினமும் அந்த தேனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாக்கில் கொஞ்சம் வச்சு தடவிட்டு வரும். நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு எழுத்தாற்றல், பேச்சாற்றல், கல்வி, ஞானம் அனைத்தும் கிடைக்கும். எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் நம்மளால் நிச்சயமாக ஜெயித்து வர முடியும். நம்மளும் படிக்கணும், முயற்சி எடுக்கணும். இந்த வழிபாடும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு நாம் சென்று நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போயிட்டு வந்தபோது கல்வி கேள்விகளில் சிறக்க முடியும், கணிதத்தில் நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.